இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? இவங்க தான் இதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கன்னு தோணுச்சா? ஆர் தேவர் ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ்? இல்லை அப்படி இல்லை. நான் அப்படி ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ற மாதிரிலாம் யோசிக்கல. இப்போ பாரி பார்க்குறீங்கன்னா, பாரி தான் நான் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்காக ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணது. அதுக்கேற்ற மாதிரி பாரி வந்து ஃபிசிக்கலாக ட்ரெயின் ஆக ஆரம்பித்து பெரில் அந்த ஒயின் ஷாப்ஸ்லலாம் பாரிலாம் மார்னிங்கே ஒயின் ஷாப்ஸில் போயிட்டு காலையிலங்காட்டி குடிப்பாங்கள்ல, 5 மணி 6 மணிக்கெலாம் ஒயின் ஷாப்பில் போயிட்டு பிளாக்ல வாங்கி குடிக்கிற அந்த மாதிரி ஒருத்தவனோட ஆட்டிடியூட் தான் இதுன்னும் போது பாரி அதை வந்து ஸ்டடி பண்ணி உள்வாங்கி பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி அதுக்கடுத்து இப்போ இந்த இளங்கோ கேரக்டரு வசந்த் சார் பண்ணியிருப்பார், வசந்த் மாரிமுத்து பண்ணது, அந்த பாகுபலி கேரக்டர் பண்ணது, இவங்க எல்லாருக்குமே வந்து நான் நிறைய பேரை பார்த்தேன். ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே வந்து 15-20 பேரை சந்திச்சிருப்பேன். அதுலேயுமே ஒரு செலக்டிவாக 2-3 பேரை சூஸ் பண்ணிவிட்டு அந்த 2-3 பேரில் இப்போ வசந்த் சார் தான் அப்படின்னா, வசந்த் சார் பெங்களூரில் இருப்பார். பெங்களூர்லேருந்து 4-5 டைம் வந்தார். ஒவ்வொரு டைமும் வேறு இமோஷனை ப்ராக்டிஸ் கொடுத்து ஒரு சட்டிலாக அந்த ஹியூமரை ப்ரெசென்ட் பண்ணணும், அது பண்ண முடியுதா, டக்குன்னு ஒரு இமோஷன் வருதுன்னா அந்த இமோஷனை அவரால் அட்டன் பண்ண முடியுதா, எல்லாத்தையுமே செக் பண்ணி இவங்க சரியான ஒருத்தவங்க. நமக்கு இப்போ வசந்த் சாரோட இதுக்கு வந்து வேறு இடத்துல ஒரு பாப்புலரான ஒரு காமெடியன், நெக்ஸ்ட் லெவலில் இருக்க காமெடியன் நம்ம ஈஸியாக காஸ்ட் பண்ண முடியும். அப்படி ஒரு சாய்ஸும் வந்தது. எனக்கு எதனால் அது வேணான்னு நெகோஷியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ நம்ம மெட்ராஸ் இருக்கும்ல, மெட்ராஸ் ஃபிலிம் பார்க்குறீங்க, ஆடுகளம்லாம் பார்க்குறீங்கன்னா 1-2 பேர் தான் அந்த படத்தோட கீயான. ஆடுகளமில் தனுஷ் சார் இருப்பாங்க, அகெயின் இதில் வந்து கார்த்தி சார் இருப்பாங்க மெட்ராஸில். மற்றவங்க எல்லாருமே வந்து நியூ ஃபேஸஸாக இருப்பாங்க. அந்த 2 ஃபில்மும் எனக்கு என்ன இம்ப்ரெஷன் உருவாக்குதுன்னா, அந்த உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கும். அவ்வளோ ஆத்தென்டிக்காக இருக்கும். ஆமாம், ரொம்ப மெனக்கெட்டு ஃபிலிமில் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான முகங்களை கொண்டு வந்து வைக்கும்போது ஒரு ஃபில்ம்ன்ற சென்ஸ்குள்ளே போகிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் அடுத்தடுத்த ஒர்க் நம்ம அப்படி பண்ண போகிறோம். ஆனால் இந்த வேர்ல்டு, இந்த கதை, இந்த படத்துக்கு வந்து அது தேவையில்லைன்னு நினச்சேன் நான். இதோட சிக்னிஃபிகன்ஸே இதோட ஒரு சர்ப்ரைஸாக, ஒரு ரியலிஸ்டிக்காக அந்த வேர்ல்டு ஒரு ரிலேட்டபிலிட்டி அப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுல தான் அதுதான் இதோட செல்லிங் ஃபேக்டர்னு நான் நினச்சேன். அதனால் அதை இதுவே பண்ணலை, டிஸ்டர்ப் பண்ணலை. இதுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக சரியான முகங்களோட சரியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அவங்க ரிலேட்டிவ்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், இல்லை நடிப்புக்கே சம்மந்தமாக இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணி பண்ணணுங்கிற சென்ஸில் தான் யோசித்தோம். அப்படி தான் பண்ணியிருந்தோம்.